நீங்களாம் கஷ்டப்படுறீங்களா இருக்கிறீங்கப்பா, அவங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல்துறை நம்பி தானே நாங்கள் போகிறோம். எப்படி ஃப்ராட் தானே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது அப்படியே கவர்மெண்ட் சீலோட பண்ணியிருக்காரு. நாங்கள் ஒரு 8 பேர் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அண்ணன் சர்க்கிள்ன்ற மாதிரி தான் இருந்தோம். உங்கள் வினோத்துன்றவர் ஒருத்தர் புதுசாக உங்களுக்கு வந்தார், நல்லா பழக்கமானார். நீங்களாம் கஷ்டப்படுறீங்களா இருக்கிறீங்கப்பா, அவங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எங்கள் 8 பேருக்குமே தனித்தனியாக சொல்லாமல் ஒரு 4 பேர் 2-4 பேராக பிரித்து தான் எங்களுக்கு வீடு வாங்கி தரேன்னாரு. சரி, வீடு கொஞ்சம் கம்மி வெளில வருது, நம்ம இப்போ பின் காலத்தை நம்ம பசங்களை வாழ்க்கையை நல்லா இருக்கிற வீடு வாங்கிறதுக்கு சரின்னும் 4 லட்ச ரூபா ஒரு ஆளுக்குன்னு கணக்கு பண்ணி 8 பேர்கிட்ட 35 லட்சத்துக்கிட்ட வாங்கிட்டாரு காசு. அப்புறம் கடைசியாக பார்த்தா வீடு வரா மாதிரி தெரில, காசு திருப்பி தர மாதிரி தெரியல. 20ஆம் தேதி 5ஆம் மாதம் எக்மோரில் இருக்க சென்னை எக்மோர் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு உங்களுக்கு தெரிய வரும், நீங்கள் ராயபுரமாக இருந்தால் வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணல. நாங்களா டிசி ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த காப்பியை வச்சு கால் பண்ணும்போது H3 ஸ்டேஷனில் போய் கேளுங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்த விஷயம் என்னன்னா, வினோத்ன்றவர், அதாவது எங்களை ஏமாத்தினவர், எங்கள் 8 பேர்கிட்ட 35 லட்சத்தை ஏமாத்தினவர் H3 ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அவர் மேலே ஒரு கேஸ் கூட எங்ககிட்ட ஃபோனே பண்ணல. அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கு, நியூவில் இருக்குன்னு இப்போ எங்கள் அட்வொகேட் மூலியமாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல்துறை நம்பி தானே நாங்கள் போகிறோம். காவல்துறை மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காம அவங்க கிட்ட என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியல. உண்மையானது சென்னை காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் வந்துட்டு போயிட்டு இருக்காது நிஜம், உண்மை இது. H3 ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் 2 சாமான் அனுப்புகிறோம், 3 சாமான் அனுப்புகிறோம், கேட்டால் அவர் ஃபோன் சுவிச் ஆஃபாக இருக்கு, உங்கள் ஃபோன் போக மாட்டுது, அவர் வீட்டில் ஃபேக் அட்ரஸ் அப்படி இப்படின்னு எங்களை தான் பேச்சு அனுப்பி விட பார்க்குறாங்க. நாங்கள் ஏமாந்த 8 பேர் இல்லாமல் இன்னும் வெளியே 20 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏமாந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் திரும்பி அசிங்கப்படுங்க தம்பி, காவல்துறை நம்பிலாம் எங்களுக்கு பிரயோஜனம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறோம்பா. நாங்கள் அவரை நம்பின முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு இருக்கவர் தான் வினோத். அவர் பக்கத்தில் இருக்க ஜவர்கர். அவர் நிறைய நம்ம சென்னையில் இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அப்படி நாங்கள் இந்த காட்டும் போது தான் நாங்கள் வந்து ஏமாந்தமே முக்கியமான காரணமே. இவ்வளோ பெரிய ஆள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றனால தான் நாங்கள் ஏமாந்த காரணமே. இவ்வளோ பெரிய ஆள் தெரிஞ்சதை இப்போ ஏமாற்ற மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அலர்ட்மெண்ட் காப்பி இதை பாருங்க. ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுமோ அது அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எப்படி ஃப்ராட் தானே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது அப்படியே கவர்மெண்ட் சீலோட பண்ணியிருக்காரு. இதை ஏன் கவர்மெண்ட் கேட்க மாட்டுது? சென்னை காவல்துறையும் போய் நாங்கள் கொடுத்த H3 போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க H3 ஸ்டேஷனில். இப்போ கூட டிசி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணால் H3க்கு போங்கன்றாங்க. H3 ஃபோன் பண்ணால் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வினோத்ன்றவர் வந்துட்டு போயிருக்காரு. ஆனால் எங்களை அவர் வந்துட்டு போகும்போது எங்களை கூப்பிடணுமா இல்லையா? பாதிக்கப்பட்டவங்கள ஒரு ஃபோனும் பண்ணல. கேட்டால் அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு எங்களை சொல்கிறாங்க. என்ன காரணன்றது எனக்கு புரியல. எங்கள் பணம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்ற நிலைமைக்கு வந்துட்டு நாங்கள்